ஹாய் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன். ஷாப்பிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஏன்னா என்னடா வாய்ஸ் இது போய் யாரடா கேட்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன்லேயே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க யோசிச்சுக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ணல. அண்டு சரி ஓகே பரவாயில்ல பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி எடிட் பண்ண உட்காந்துருக்கேன் அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்டு இது க்ராசரி ஷாப்பிங்குள்ளே வந்திருக்கோம். இது ஏதோ மக்டாமியா ஷெல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் இது டேட்ஸ் ஆல்மண்ட்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பப்பாளி பழம் ரொம்ப டேஸ்ட் இருக்காதுங்க இந்த வாட்டி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வாட்டி. அண்டு கொய்யாப்பழமும் இந்த மாதிரி ஒரு கொய்யாப்பழம் தான் கிடைக்கும். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த நேந்திரம் பழம், ருபாஸ்டா, அதுக்கப்புறமா இந்த ரஸ்தாளி இது மட்டும்தான் கிடைக்கும். அண்டு ஸ்வீட் கார்ன் கிடச்சிது இந்த வாட்டி. ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஃப்ரோசன் கார்ன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ யூஸ்வலி நாங்கள் வாங்க மாட்டோம். இந்த வாட்டி ஃப்ரெஷ் கிடச்சதுனால வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கீரை, சிகப்பு கீரை வாங்கியிருந்தேன். அண்டு பாலக்கீரை. கீரையும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீரையுமே இங்கே இருக்குங்க. கீரைக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தீபாவளி டைமுங்கிறதுனால இந்த வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு காய்கறிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் பச்சை மஞ்சள் கிடைக்கும் இங்கே எப்போவுமே. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் மட்டும்தான் அந்த பச்சை மஞ்சள் கிடைக்கும். ஆனால் இங்கே எப்போவுமே இந்த பச்சை மஞ்சள் இருக்கும். இது வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு வாங்கலான்னு பார்த்தா எல்லாமே நேந்திரங்காயாக இருந்தது. இது எப்படா சமைக்கிறது, நல்லா இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ தட் வாங்கலை. அண்டு இப்போது இந்த நெல்லிக்காய் ஏபிசி ஜூஸ் போடணும் அப்படின்றதுக்காக வாங்கலான்னு பார்த்தது. பட் இந்த வாட்டி இப்படி தான் இருந்தது, ஒரே புள்ளி புள்ளியாக. பட் இருந்தாலும் அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் நல்லதாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். இது எல்லாமே பிக்கிள் வெஜிடபிள்ஸ். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய இருக்கும் இங்கே. இது பார்த்திங்கன்னா திராட்சை கொடியோட இலை, இதையுமே பிக்கிள் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுவுமே எதுக்குன்னு தெரியல. சொன்ன இல்லை தீபாவளி டைமுங்கிறதுனால நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இப்போ வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. இங்கே நிஜமாகவே ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு சேவரிஸ் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமுங்கிறதுனாலையும் தெரியல, சேவரிஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கிரிசின்ஸ், எஜிப்தியன் கிரிசின்ஸ். இதுவுமே நிறைய வெரைட்டியாக கிடைக்கும். அண்ட் ஃபுட் கோர்ட்டில் எப்போவுமே ஒரு அண்ணா இருப்பார். அந்த அண்ணா எப்போவுமே எங்கள் வீட்டில் கடைக்குட்டியை பார்த்த உடனே ஏதாவது கையில் கொடுத்துருவார். ஸோ இந்த வாட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் முடிச்சாச்சு. கீழே க்ராசரி இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் முடிச்சாச்சு. சுற்றிட்டு அதை அப்படியே பில் பண்ணிவிட்டு மேலே போகலாம் அப்படின்னு மேலே போனோம். மேலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஐட்டம்ஸ், அப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அப்பேரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த வாட்டி தீபாவளிக்காக ட்ரெடிஷ்னல் வேரெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.